நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழகத்திலேயே சர்வதேச தரத்துடன் விளங்கும் ஒரே துப்பாக்கி சுடும் பயிற்சி தளமாக சென்னை அருகிலுள்ள வீராபுரம் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழக அரசால் 1995ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வீராபுரம் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையம் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. தனியார் கிளப்புகள், விளையாட்டு வீரர்கள் தவிர 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரும் இங்கு பயிற்சி பெற முடியும் என்பது இம்மையத்தின் சிறப்பம்சம். தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குவதால் மிக குறைந்த அளவிலேயே பயிற்சி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இங்கே மட்டும்தான் இருக்குது. 10 மீட்டரில் எலக்ட்ரானிக் ரேஞ்ச் இருக்குது, 25 மீட்டர், 50 மீட்டர் எல்லாத்துலேயும் எலக்ட்ரானிக் ரேஞ்சு இப்போது இங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் போகிறவங்க கூட இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. சென்னை அருகிலுள்ள ஆவடியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மையத்தில் ஒரே நேரத்தில் 70 பேர் வரை பயிற்சி பெற முடியும். சென்னையை தவிர வெளியிடங்களிலிருந்தும் இங்கு பயிற்சி பெற வருகின்றனர். இதில் தேசிய போட்டிகளில் கலந்து கொள்பவர்களும் அடங்குவர். வீராபுரத்தில் எலக்ட்ரானிக் ரேஞ்ச் ஃபெசிலிட்டி இருக்குது. தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துலையும் இல்லை. அண்ட் நேஷ்னல் லெவலில் நாங்கள் போகிறப்ப இந்த எலக்ட்ரானிக் டார்கெட் வந்து எங்களுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அங்கே நாங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மையம் சார்பில் பொதுமக்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிப்பதற்காக மாதந்தோறும் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு துப்பாக்கி சுடுவதில் ஆர்வமுள்ள சிலர் முழு நேரமாக இங்கு பயிற்சி பெற வருகின்றனர். மந்த்லி கேம்ப் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நானும் அது மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணேன் எங்கள் கேம்பில். ஸோ இப்போது 8 மந்த்ஸில் வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷன் பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஷூட்டிங் மூலயமா. இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் மூலயமா எனக்கு ரெகுலர் ப்ராக்டிஸில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. துப்பாக்கி சுடுவதற்கான வசதிகள் இருந்தாலும் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தாதது புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த மையத்தில் குறையாக பார்க்கப்படுகிறது. வீராபுரம் துப்பாக்கி பயிற்சி தளத்திற்கு வரக்கூடிய அனைவருமே தங்கள் சொந்த செலவில் தான் துப்பாக்கிகளை வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் உள்ளனர். இந்த ஒரு பிரச்சனைக்கு தமிழக அரசு ஒரு உதவி செய்தால் கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் அளவிற்கு பல துப்பாக்கி விடும் வீரர்கள் உருவாவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.